நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் மலைப்பகுதியில் நாளை இரவு நிகழக்கூடிய முழு சந்திர கிரகணம் மற்றும் ரெட் மூனை வெறும் கண்களால் பார்க்கலாம். இந்தியா வான் இயற்பியல் ஆய்வகத்தில் ராட்சத தொலைநோக்கிகள் வைத்து விளக்க உரை நிகழ்த்துவதுடன் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணம் இலவசம் என வான் இயற்பியல் ஆய்வக ஆராய்ச்சியாளர் பேட்டி. நாளை இரவு 9 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை முழு சந்திர கிரகணமான அரிய நிகழ்வானது வானில் நடைபெற உள்ளது. இதனையடுத்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தில் இந்த முழு சந்திர கிரகணத்தை கண்டு ரசிக்க ராட்சத தொலைநோக்கிகள் அமைத்து விளக்க உரையுடன் ஆராய்ச்சியாளர்கள் முழு சந்திர கிரகணத்தை பற்றி எடுத்துரைக்க உள்ளனர். மேலும் வான் இயற்பியல் ஆய்வக நுழைவு கட்டணம் நாளை இரவு மட்டும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆராய்ச்சியாளர் கிறிஸ்டின் கார்த்திக் செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் நாளை நடைபெறவுள்ள முழு சந்திர கிரகணமானது இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தென்படுகிறது. இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்றும் சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் பூமியின் மீது பட்டு அதனுடைய நிழல் நிலவு மீது படுவதை லூனார் எக்லிப்ஸ் என்றும் இதில் 2 விதமாக காட்சியளிப்பதாகவும் இதனை லைட் ஷேடோ டார்க் ஷேடோ என்றும் சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் ஒன்று விலகிச் செல்லுதல் குறுகி செல்லுதல் இதனை லைட் ஷேடோ டார்க் ஷேடோ என்றும் அழைக்கப்படுகிறது. நாளை இரவு 8:57 மணிக்கு எக்லிப்ஸ் துவங்கும். 10 மணி வேளையில் டார்க் ஷேடோ துவங்கி 12 மணிக்கு வரை நடைபெற்று இறுதியாக 2 மணிக்கு நிறைவடையும் என்றும் 11:40 மணிக்கு சூரியனில் இருந்து வரும் கதிர்கள் பூமியின் வளிமண்டல பகுதியில் பட்டு எதிரொலிக்கும் அலைநீள கதிர்கள் நிலவு மீது சிவப்பு கதிர்கள் பிரதிபலிக்கும் போது ரெட் மூனாக காட்சியளிக்கிறது என்றும் மேலும் வீட்டின் மொட்டை மாடி பகுதியில் இருந்து இந்த நிகழ்வை பார்க்கலாம். அதேபோல நாளை இரவு வானூர்தியில் செல்பவர்கள் எளிதாக காணலாம் என வான் இயற்பியல் ஆய்வக ஆராய்ச்சியாளர் பேட்டியளித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முனைவர் கிறிஸ்டின் கார்த்திக். நான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பெங்களூரில் விஞ்ஞானியாக இருக்கிறேன். கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில் அவுட்ரீச் இன்சார்ஜாக இருக்கிறேன். இப்போ வருகிற 7ஆம் தேதி இரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லூனார் எக்லிப்ஸ், அதாவது முழு சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இது இந்தியாவிலிருந்து எல்லா பகுதிகளிலும் தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பகுதிக்கும் தெரியும். இது வெறுங்கண்ணால் பார்க்கலாம் எல்லோரும். இது பார்த்தீங்கன்னா முதல்ல லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் பூமி மேலே பட்டு பூமியோட நிழல் தான் நமக்கு நிலா மேலே தெரியுது. ஸோ இதை லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது. இப்போ லைட்டர் ஷேடோ டார்க்கர் ஷேடோ, அதாவது பெனும்புரல் எக்லிப்ஸ் அப்புறம் அம்ப்ரா எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் பூமி மேலே படும்போது ஒன்று விலகி செல்லுது, இன்னொன்று குறுகி செல்லுது. சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் பூமி மேலே படும்போது ஒன்று விலகி செல்லும், இன்னொன்று குறுகி செல்லும். இது லைட்டர் ஷேடோ உருவாக்கும், இது டார்க்கர் ஷேடோ உருவாக்கும். ஸோ நிலவு கிட்டத்தட்ட ஒரு 8:57க்கு எக்லிப்ஸ் ஆரம்பிக்கும் 7ஆம் தேதி இரவு. ஓகே, அது பெனும்புரல் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கண்ணுக்கு கொஞ்சம் சில நேரம் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் 10 மணி போல் ஒரு அப்ராக்சிமேட்டாக 10 o'clock போல் அம்புரல் ரீஜன் டார்க்கர் ஷேடோவில் உள்ளே போகும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எக்லிப்ஸ் ஆரம்பிக்குது. அடுத்து 11 o'clock போல் டோட்டல் எக்லிப்ஸ் ஆரம்பிக்கும். 11:41 போல் பீக்கில் இருக்கும். ஒரு 12:30 போல் அந்த எக்லிப்ஸ் முடிஞ்சிடும், பார்ஷியல் எக்லிப்ஸ். அதுக்கப்புறம் பெனும்புரல் எக்லிப்ஸ் ஒரு 2:30க்கு முடியும். ஸோ இந்த 10 மணிலேருந்து 11:41 அந்த 12:30க்கு நம்ம அழகாக வெறுங்கண்ணாலேயே பார்க்கலாம் 1:30 வரைக்கும். அதுக்கப்புறம் 2:30க்கு வரைக்கும் அந்த பெனும்புரல் எக்லிப்ஸ் இருக்குது. ஸோ இதனால் பார்க்குறதுனால மற்ற வித மூட நம்பிக்கைகளுக்கு மக்கள் யாரும் திங்க் பண்ணிட்டு எதுவும் ஹெசிடேட் பண்ண வேணாம். இது அந்த காலத்தில் விஷயம் தெரியாத போது மக்கள் திடீர்னு நிலவு மறைக்கும் போது அதை ஒரு பயத்தினால அவங்க ஒரு மூட நம்பிக்கை உருவாக்கலாம். இப்போ ஒரு அறிவியல் விளக்கம் இருக்குது. ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இது இயற்கையான நிகழ்வு. அனைவரும் வெளியே இதை கண்டுகளிக்கலாம். இதில் சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா பிளட் மூன் சொல்லுவாங்க, ரத்த மூன் இல்லை காப்பர் மூன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மீனிங்னா அது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி முழு சந்திர கிரகணம் நடைபெறும் பொழுது அந்த டைம் 11:41 டு அந்த டயத்தில் அந்த அம்பரல் ரீஜனில் மூன் நம்ம பார்க்கும்போது அந்த ரத்த கலரில் இருக்கும், அதாவது ரெட் கலரில் இருக்கும்.
அதை தான் அவங்க பிளட் மூனோ இல்லை காப்பர் மூணுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா பூமியிலேருந்து வர்ற கதிர்கள் சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் பூமியோட அட்மாஸ்பியரில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன அலைநீளங்கள் வேவ் லென்த் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகிடும். பெரிய லாங்கர் வேவ் லென்த் அலைநீள கதிர்கள் மட்டும், சிவப்பு கதிர்கள் மட்டும் நிலவை வந்து சென்றடையும். அதனால ஸோ இந்த பூமியில் நம்ம அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பார்க்கும்போது வெள்ளை கலர் தான் தெரியும். ஸோ எல்லா கலரும் சேர்ந்தது தான். ஸோ அந்த கலரில் ஆனால் நம்ம அட்மாஸ்பியர் ரீஃப்ராக்ஷன்னால தான் சன்செட் சன்ரைஸ் அப்பவும் அந்த ரெட் கலரில் தெரியணும். அதே எஃபெக்ட் தான் இதுலேயும். ஸோ அந்த கதிர்கள் படும்போது வளிமண்டலத்தில் பிரதிபலிக்கப்பட்டு சின்ன கதிர்கள்லாம் ஸ்கேட்டர் ஆகிட்டு அலைநீளம் அதிகமாக உள்ள கதிர்கள் வந்து நிலவு மேலே படுறதுனால, சிவப்பு கதிர்கள் மட்டும் படுறதுனால சிவப்பு கலரில் தெரியுது. அதனால தான் அதை ரத்த மூன், பிளட் மூன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றபடி வேற ஒரு இதுவும் இல்லை. அதே போல் எங்களுடைய அப்சர்வேட்டரியில் எல்லாரும் விருப்பப்படுறதுனால இது வெறுங்கண்ணால் அவங்கவுங்க இடத்துல இருந்து நீங்கள் டெரஸ்லையோ அங்கேருந்தோ பார்க்கலாம். வெறுங்கண்ணாலே தெரியும். பட் இருந்தாலும் டெலஸ்கோப் மூலிமா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே போல் எங்களுடைய மெயின் கேம்பஸ் பெங்களூரில் வந்து எல்லா ஃபீல்ட் ஸ்டேஷன் ஃபீடையும் எடுத்து லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு லடாக், ஒருவேளை நம்ம இடத்துல இது க்ளவுடாக இருந்துச்சுன்னா லடாக்கில் கிளியராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேருந்தும் கொடைக்கானல்லேருந்தும் பெங்களூர்லேருந்தும் ஃபீடு வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் அவங்களுக்காக ஸ்ட்ரீம் பண்ணுவோம். அதே போல் இது மக்கள் வந்திருக்கும் போது அதனுடைய விளக்கங்களும் கொடுத்து இந்த ஏற்பாடுகள் இருக்குது.